மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பராசக்தி படம் ஜனநாயகன் வெளியான அடுத்த நாளே வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்சார்ல பிரச்சனை, ரிவைசிங் கமிட்டி அனுப்பியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்த சூழல்ல வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னுடைய கதையை வந்து திருடி பராசக்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காரு. என்ன அதோட பின்னணி என்ன? இல்ல, முதல்ல பராசக்தி கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு இந்தி எதிர்ப்பு மையப்படுத்தப்பட்ட கதை. இந்த கதை இப்போ வந்து எடுத்து படம் முடிஞ்சு அது சென்சாருக்கு போறப்ப எல்லாருக்கும் தெரியும் சென்சார்ல பஞ்சாயத்து வரப்போகுது அப்படின்னு. எல்லாரும் எதிர்பார்த்ததை நம்மளே கூட பேசியிருந்தோம், சென்சார்ல சிக்கல் வரும் அப்படின்னு. சென்சார்ல பார்த்து யூஏ கொடுத்துருக்காங்க போல. யூஏ வேண்டாம், யூ கொடுங்கன்னு கேட்குறேன். இல்லை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க. அதில் வந்து 6 பேர் பார்ப்பாங்க. ரிவைசிங் கமிட்டினா 15 பேர் பார்ப்பாங்க. 15 பேர் பார்த்துட்டு அதை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இதுக்கடையில் அவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் டேட்டும் லாக் பண்ணிட்டாங்க. தியேட்டர்களும் புக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ வள்ளூர் கோட்டத்தில் பெருசா ஒரு 10 நாளா வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்திங்கிற அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கு. படத்தோடைய காட்சியில ஏதாவது கை வச்சிருவாங்களா, முக்கியமான எமோஷனலான சீனை கை வச்சிருவாங்களாங்கிற மாதிரி அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கப்ப எதிர்பார்க்காம இன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருண் ராஜேந்திரங்கிற ஒரு உதவி இயக்குனர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. என்னுடைய கதை தான் அது, என்னுடைய கதையை தழிவு எடுத்திருக்கிறாங்க, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட்ல அவர் வந்து ஒரு கேஸை போறாரு. நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து டைரக்டர்ஸ் யூனியனுக்கும் ரைட்டர்ஸ் யூனியனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்னென்ன விசாரிச்சு எங்களுக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஜனவரி மாதம் வந்து 3ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இது சம்பந்தமான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த கதை பஞ்சாயத்து. முதல்ல இந்த வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு உதவி இயக்குனர். இது வந்து கலைஞர் கதை வசனத்துல பெண் சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து இணை இயக்குனராக வேலை செய்யறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இவரு நான் வந்து கலைஞர் கதை வசனத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப செம்மொழி அப்படின்னு நான் ஒரு கதை இந்திய எதிர்ப்பு மையப்படுத்தி ஒரு கதை நான் கதை எழுதி திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் எழுதி அந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்காக ஒரு ப்ராசஸ் போச்சு. அது கலைஞர்கிட்டையும் சொல்லி 2010-11 காலகட்டங்கள், அந்த ஆட்சியினுடைய கடைசி காலகட்டங்களில் இந்த படத்தை பெண் சிங்கத்துக்கு அடுத்து கலைஞருடைய திரைக்கதை வசனத்தில் எழுத வேண்டிய படம் வந்து செம்மொழி, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் போச்சு. அதுக்குள்ளேயும் அவர் கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால டாக்டர்ஸ் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்ட்டாங்க. அதனால அந்த பட வேலைகள் போகல. அப்படியே அந்த படம் வந்து கிடப்பில் போடப்பட்டது 2011. அதற்கு பிறகு இந்த கதை வந்து பல்வேறு ஆட்கள்கிட்ட போச்சு. அந்த கதையை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேங்கிறார். ரைட்டர்ஸ் யூனியன்ஸ்ல நான் 2010-11 நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பல்வேறு ஆட்கள்கிட்ட இந்த கதைக்கு போச்சு. ஒரு கட்டத்தில் நானே வந்து சூர்யாட்ட இந்த கதை சொன்னேன். சொல்லிட்டு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சூர்யா வந்து இதே கதையை வந்து புறநானூறுன்னு சொல்லி அவர் எடுக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்து கடைசியில் அந்த புறநானூறு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப அந்த புறநானூறு ஸ்டாப் ஆனதான் இப்ப பராசக்தியா வந்திருக்கு. செம்மொழி, புறநானூறு, பராசக்தி, இந்த கதை இப்படி சுத்தி வருது. இப்ப வர்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதை சம்பந்தமான பராசக்தி கதையை எடுத்துட்டு இருக்கப்ப இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இது செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, அவர் போய் கிளைம் பண்ணதாகவும் அது பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதுக்கு சரியா எட்டப்படாம இருக்கிறப்ப கடைசியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாரு. ஏன் கடைசி நேரத்தில் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா என்னன்னா, விசாரிக்கிறப்ப ஆரம்பத்துல இந்த பிரச்சனை ரைஸ் ஆயிருக்கு. ஆனா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அது ஏதோ சரியான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராம இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆனா இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா ஜனநாயகனோட பராசக்தி போது விஜய் விஸ் சிவகார்த்தியன், டிஎம்கே வச்சு டிவிகே அப்படின்னு நிறைய இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பேசுறப்ப இது பின்னாடி எதுவும் அரசியல் ரீதியாக ஜனநாயகனுக்காக பராசக்தியை ஏதாவது டார்கெட் பண்றது மாதிரி ஏதோ இப்ப ஃபோர்ஸ் பண்றாங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் இந்த படம் இந்திய எதிர்ப்பு படம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ வந்து டிவிகே இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் விட்டு இப்ப திடீர்னு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரிலீஸ் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி போயிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை கூப்பிட்டு பேசி செட்டில் பண்ணிடுவாங்க, பேச்சுவார்த்தை நடந்துருன்னு நினைக்கிறேன். இதே வருண் ராஜேந்திரன் தான் ஏற்கனவே கத்தி படத்துல ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய கதைன்னு அவர் கிளைம் பண்ணி அதுவும் வந்து கோர்ட்ல பஞ்சாயத்துக்கு போய் பாம்பேல அந்த நிறுவனம் எல்லாம் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வெளியிலேயே அதை பண்ணி செட்டில் பண்ணி அந்த படத்தை இது பண்ணாங்க. இது ஒரு பேசிக்கா ரைட்டரா இருக்க, நிறைய கதைகள் எழுதக்கூடியவராக இருக்காரு, நிறைய எழுதி வச்சிருக்காரு. அப்ப கத்தி படமும் இதே மாதிரியான பஞ்சாயத்து வந்து கோர்ட்ல செட்டில்மெண்ட் பண்ணப்பட்ட நபர் தான் இந்த வருண் ராஜேந்திரன். நீங்க சொன்னது மாதிரி வந்து திட்டமிட்டு பின்னாடி யாராவது இயக்குறாங்களா? அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா டேட் வந்து ஜனநாயகனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சென்சார் பிரச்சனை வருது. இன்னொரு பக்கம் இவர் மூலமா ஒரு பிரச்சனை வருது. சோ திட்டமிட்டு டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய பேரோட இருக்கலாம்.
இருக்கிறது. சென்சார்ல பிரச்சனை வருங்கிறது எல்லாரும் தெரியும். ஆ. இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய இன்னொரு அங்கமாகத்தான் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் தான் அங்க மெம்பராக பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு தமிழக அரசு வந்து ஜனநாயகம் முடக்கும் போது நீங்க வந்து திட்டமிட்டு முடக்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவங்க நினைச்சாங்கன்னா உங்க படத்தை முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியா அது இருக்கலாம், அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய எதிர்ப்பு மையப்படுத்திய கதையா இருக்கிறதுனால கண்டிப்பாக சென்சார்ல கை வைப்பாங்கன்னு தெரியும். அது யூஏ வரைக்கும் கொடுத்துட்டாங்க, இவங்க யூ கேட்கறாங்க. அப்ப சென்சார் பிரச்சனை பெருசு இல்லை. ரிவைசிங் போயிருக்கு, ஏதாவது ஒண்ணுல அவங்க கேட்கிற காட்சிகளை நீக்கிட்டு கூட வெளியே வந்துடும். ஆனா இப்ப இவர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது தான் நிறைய சந்தேகங்களை கிளப்பியிருக்கு. ஏன்னா இந்த படம் இந்த இந்த கதைக்களம் தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. கடைசி நேரத்தில் அவர் வந்து நிக்கிறார் அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, யாரும் ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க. பராசக்தி படம் ஜனநாயகம் மட்டும் தான் தனியா வரணும். முதல்ல இந்த படம் ஜனநாயகம் பராசக்தி வர்றப்ப சில பேர் பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மலையோட மோதிரியா, சிவகார்த்தியா நீ காலி, துப்பாக்கியை கொடுத்ததை திருப்பி கொடுக்குறியா, நீ வந்து அவ்வளவுதான், நீ சினிமாவிலே உன் கேரியரே முடிஞ்சிருச்சு, யார் கூட மோதுற, உனக்கு தைரியம் வேண்டாமா, அப்படி இப்படி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஒரு வழி பேனையில போய் வேற வழி இல்ல, 2 படம் ஒன்னா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி, படம் வரட்டும் நல்ல படம் வந்து போகுங்கிற மாதிரி இறங்கி வந்தாங்க. இப்ப இந்த சிக்கல் பாக்குறப்ப வந்து ஏதோ அரசியல் ரீதியான பேக்ரவுண்ட்ல இருந்து புஷ் பண்றாங்கள மாதிரி தான் தெரியுது. ஆனா இதை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட், அது ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது பேசி சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அந்த வருண் ராஜேந்திரன் சொல்றது பாத்தீங்கன்னா முதல்ல நான் சூர்யா கிட்ட தான் அந்த கதையை சொன்னேன்னா இப்போ சூர்யாவை தான் அக்யூஸ் பண்றாரா? ஏன்னா சூர்யாவுக்கு தெரிஞ்சுதான் அந்த கதை திட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் போகும் இல்லையா? ஏன்னா சூர்யா இருக்கும்போது புறநானூறு டைட்டில் வந்து சுதா கோங்கரா தான் இயக்க போறாங்கன்னு வந்துருச்சு. ஸோ சூர்யால இருந்து வருது அந்த ஒரு தயாரிப்பாளர் அவற்றை இந்த கதையை சொல்லி, அந்த தயாரிப்பாளர் பின்னால் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் நிர்வாகியாக இருந்து அவர் மூலியமா தான் கதை உள்ள போயிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அவர் தான் அந்த கம்பெனிக்கு அவர் வந்து ஒரு நிர்வாகியா இருந்திருக்கிறார். இப்ப அவர் மூலியமா தான் கதை வெளியே லீக் ஆயிருக்கு. சூர்யாவுக்கு சொல்லப்பட்ட கதை சூர்யா என்ன பண்ணிருக்காரு, நம்ம நிறுவனத்துக்கு பண்ணலாம்னா அந்த நிறுவனத்துல ஒருத்தர் முக்கிய பொறுப்பா இருந்தவர், அவர் மூலியமா தான் கதை லீக் ஆகி திருப்பி இங்க போயிடுச்சு சுதா கோங்கரா பத்தி. ஏன்னா உண்மையை சொல்ல போனா சுதா கோங்கராவுக்கு இந்த களம் உண்மையிலேயே புதுசு தான் உங்களுக்கு. ஏன்னா 50 மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, 50-60 நடந்த இந்த விஷயங்களை இப்போ பாக்குறப்ப அவங்களுக்கு புதுசா இல்ல. அப்ப இது கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பராசக்தி டீம் ஏன் இவ்வளவு தூரம் அதை வந்து இந்த பேச்சு என்னன்னா, பராசக்தி ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே அரசியல் பிரச்சனை வந்துச்சு, நமக்கு இந்த செய்தி வந்துச்சு. சரி அவங்க ஏதாவது பேசி முடிச்சிருவாங்க அப்படின்றதுனால நம்ம அதை பத்தி நம்ம பேசல, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதனால என்னன்னா அது முடிஞ்சிடும், ஏதோ இது எல்லா படத்திலும் நடக்கிற மாதிரியான சம்பவம் தான். இவர் ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு இது பராசக்தி சிவகார்த்தி நடிக்க பராசக்தி பண்ண பிரச்சனை இல்ல, புறநானூறுல நடந்த பிரச்சனை. இது பிரச்சனை அங்க இருந்து ஆரம்பிக்குது. புறநானூறுங்கிற படத்துக்கு செம்மொழின்னு ஒரு படம் பண்றாரு. செம்மொழியின் கலைஞர் கதை வசனத்தில் செம்மொழியின் படம் பண்றாரு. அந்த படத்தை அருண் ராஜேந்திரன் இயக்குறாரு. அப்புறம் கால சூழ்நிலை பண்ண முடியாம போகுது, டிராப் ஆகுது. அதற்கு அப்புறம் அந்த கதையை சூர்யாட்ட சொல்றாரு. சூர்யா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொடக்ஷன் நிர்வாகி ஒருத்தர் மூலியமா கதை உள்ள டிராவல் ஆகுது. அப்புறம் அந்த படத்துக்கு பண்றதாக இருந்துச்சு. அது வேற ஒரு டைரக்டர் கை மாறி அந்த கதை புறநானூறுன்னு மாறி அது டிராப் ஆகி அது புறநானூறு பராசக்தியா மாறி, இது ரூட் காசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூர்யா கம்பெனில இருந்து வருது. ஓகே, இப்போ வந்து மாதிரி வருது. இப்போ வந்து ப்ராப்பரா வந்து இவங்க வந்து அவர் கதை பேரை கூட போட்டிருக்கலாம், இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தாலும் கூட இப்போ இவ்வளவு நாள் கேப் இவைய விட்டாருங்கிறத சந்தேகம் பெருசா இருக்கு. படம் சென்சார் வரைக்கும் போயிடுச்சு, இப்போ இதுக்கு கேப் விட்டுருக்கிறாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன மூவ் ஆக போகுது. பின்னாடி கண்டிப்பாக ஏதோ அரசியல் அழுத்தம் இருக்குங்கிறதா தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிலாம் வந்து நிறைய ஹேஷ்டாக் வந்து விஜய் ரசிகர்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே துணிவு வாரிசு பெரிய நடிகர்கள் படம் ஒரே நாள்ல வெளியானது, பேட்ட விசுவாசம் வெளியானது, அப்போல்லாம் வராத பிரச்சனை இப்போ சிவகார்த்திகேயன் படம் வந்து அது ஒரு நாள் தள்ளி வர்றதுக்கு எதனால இவ்வளவு பிரச்சனை, எதனால இவ்வளவு கலவு இல்ல. இந்த ஒரு நரேஷன் பண்றாங்க, செட் பண்றாங்க, திட்டமிட்டே ஒரு நரேஷன். மோனோபோலியா சில பேர் இருக்கிறாங்க, அவங்க மேனும்னே பண்றாங்க. சினிமாவில் ஜனநாயகன் படம் வந்து முழுக்க முழுக்க விஜயினுடைய அரசியலை பேசக்கூடிய படம். அதுல வந்து அது தெலுங்கு பகவந்த் கேசரி படமா இருந்தாலும் அதை வாங்கி சில போர்ஷன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு 3 மணி நேரம் அந்த படம் பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரத்துல கண்டிப்பாக அவர் அரசியல் பேசுறாரு, போராட்டம், எழுச்சி, ஜனநாயகம் அப்படி மாறுறாரு, மக்கள் ஓட்டு போறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது அரசியல் பேசக்கூடிய படம், கடைசி படம். அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமா ஓடணும். இந்த அரசியல் படம் சினிமாவிலேயே ஓடலாம், எடுபடலன்னா அந்த இந்த ரிஃப்ளெக்ட் வந்து அவங்களுக்கு கிரவுண்ட்ல ரியாலிட்டியில எதிரொலிக்கும். கலெக்ஷன் பண்ண முடியாது. இல்ல அரசியல் இந்த படம் நீ பேசின அரசியல் படமே பார்க்கலப்பா, ஓடல, நீ பேசுற அரசியல் எடுபடுமா அப்படின்னு வந்துடக்கூடாதுல்ல.
அப்ப இந்த படம் சோலோவா வரணும், 1000 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும். அப்ப அவங்களுடைய ஒரு பிளான் வச்சிருக்காங்க. 1000 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும், சோலோவா பண்ணணும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். விஜய் பேசின அரசியல் ஏத்துக்கிட்டாங்க, கொண்டாடிட்டாங்க. அப்ப அரசியலையும் அவர் வந்து சினிமாவில் பேசுற அரசியலை நிஜத்திலே ஏத்துக்கிற போறாங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது எதிர்பாராத விதமா இந்த பராசக்தி வந்தவனே தியேட்டர் குறையுது. இப்ப தியேட்டர் குறையிறப்ப 3 மணி நேரம் இந்த படம். 3 மணி நேரம்ங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு 30 மணி நேரம் வந்தா கூட பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எப்படி இருந்தாலும் பாத்துருவாங்க. பிளாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் சொல்லிட்டு கூட பார்ப்பாங்க. ஆனா காமன் ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. விஜய் ரசிகர்கள் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. இந்த 3ஆவது நாள் வந்து காமன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ரிலாக்ஸா இருக்க டைம்ல லீவ் நேரத்துல பராசக்தி பார்க்கலாமா இல்ல வந்து இது பார்க்கலாமான்னு அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. டைலமா இருக்கும். நல்ல படமா தான் ஃபேமிலியோட போவோம்பா, நல்ல படமா இருக்கா, சரி குழந்தையெல்லாம் கூட்டு போவோம், எப்படி இந்திக்காக மொழிக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டாங்க அந்த படத்தை காட்டுவோம். விஜய்க்கு எப்படி பெண் ரசிகர்கள் குழந்தை ரசிகர்கள் அதே மாதிரி எஸ்கே சிவகார்த்திகேயன் இருக்காங்க. இல்ல பொதுவாக சொல்றேன், அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய வரலாறு சொல்லலாம், கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு போற கும்பல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து படம் போச்சுன்னா படம் 3ஆம் நாள்ல உட்காந்துரும். 3ஆம் நாள்ல உட்காந்து கலெக்ஷன் வைஸ் உட்காரும். 2வது அந்த அரசியல் எடுப்பல்லையாங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வரும். அதனால இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தான் இதுக்கு எல்லாமே காரணம். சிவகார்த்திகேயன் தான் வந்து விஜய்க்கு எதிராக நிற்கிறாரு. இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிற விஜய் ரசிகர் என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்தை 1 இல்ல 3 தடவை பார்க்கணும், எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், படத்தை பெரிய ஹிட் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை செட் பண்றாங்க, ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. அதனாலதான் ஜனநாயகன் ஓடி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு சோசியல் மீடியால வந்து பாத்தியா தளபதி எழுத்து யாருன்னா பிளாஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சில்லறையை சிதற விட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதேமாக இவ்வளவு பிரச்சனையை தாண்டி இவ்வளவு சென்சார் இவ்வளவு புரட்சியோட வர்றவங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா ஜனநாயகன் டிக்கெட் பாத்தீங்கன்னா இப்படி 2000 3000 வந்து முதல் ஷோ போகுது. ஸோ வந்து நீங்க வந்து அதை தடுக்க முடியுமா உங்களால? நீங்க வந்து பெரிய அரசியல் பேசுறீங்க, தீய சக்தி தூய சக்தி எல்லாம் பேசுறீங்க. நீங்க தூய சக்தியா இருந்தனா கரெக்டான டிக்கெட் ரேட்டு விற்க சொல்லி உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு விமர்சனம் அவர் மேல வந்திருக்கு இல்லையா? தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆமா, நீங்க அரசியலே படம் அப்படிங்கும்போது நிறைய வருது. இல்ல சினிமாவிலேயே நீங்க ஒரு நேர்மையற்றவரா இருக்கீங்க இல்லையா, நீங்க எப்படி அரசியல் நேர்மையாளராக இருக்க முடியும்? இப்ப நீங்க ஆடியோ லான்ச்ல கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் வித்துருக்கு. 27 கோடி ரூபாய்க்கு மலேசியாவில் டிக்கெட் வித்து அந்த படம் யாருக்கு போகுது? ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் நீங்க பணமாக்குறீங்கல்ல. எல்லா படமும் எடுப்பாங்க, அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஃப்ரீயா ஈவெண்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுவே பணமாக்குறீங்க, உங்களை பார்க்க வரவன்ட்ட காசு வாங்குறீங்க. அப்படிங்கும் போது பணம் தான் உங்களுக்கு பிரதானமா இருக்குங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. அவர் கேட்டாலும் அரசியல் வேற சினிமா வேற, அது ஒரு தொழில் அப்படின்னு அவர் தரப்புல விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க நண்பா நண்பிகளும் அதான் சொல்ல போறாங்க. அப்படிங்கும் போது குறைந்தபட்ச ஒரு நேர்மை அவர் துறை சார்ந்த இடத்துல கூட இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸ்கிரீன் ஒதுக்கீடு அதுலதான் பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது. ஏன்னா தனியா வந்திருந்ததுன்னா 1000 ஸ்கிரீன் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பராசக்தி வரனால வந்து இதுல அரசியல் ரீதியா வந்து முடக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இப்பயே வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கிரீன் சார்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? 50-50 தான் இருக்கும். 1300 ஸ்கொயர் ஃபீட் 1300 தியேட்டர் இருக்கு. 650 பிரிச்சுக்குவாங்க. 3 நாள் கழிச்சு எந்த படம் ஓடுதோ அந்த படத்துக்கு ஷோஸ் அதிகப்படுத்திடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜனநாயகம் நல்லா இருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு, மக்கள் ஜனநாயகம் டிக்கெட் கேட்டு இருக்காங்க, பராசக்தி கொஞ்சம் உட்காருது அப்படின்னா இப்ப 3 ஷோ போக வேண்டிய இடத்துல 2 ஷோ பராசக்தியாவும் 1 ஷோ ஜனநாயகம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இல்ல ஜனநாயக பராசக்தி நல்லா இருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு, மக்கள் அலையும் போதுறாங்க இந்த படத்தை பாக்குறதுக்கு அப்படின்னா ஜனநாயகனுடைய ஷோவை குறைப்பாங்க. இது யதார்த்தமான விஷயம் தான். இது ஜனநாயகன் பராசக்தி இல்ல, ஜனநாயகனோட ஒரு புதுமுக நடிகர் நடிச்ச படம் வருது. ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு. எந்த படம் நல்லா ஓடிச்சு உங்களுக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருந்தோடனே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு காலத்துல வந்து ஒரே நடிகர் படம் 2 படம் வந்திருக்கு. சமகாலத்துல போட்டியாளர் இருக்கக்கூடிய நடிகரோட 2 படம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இயற்கையான விஷயம் தான். ஆனா இந்த படத்தை அவங்க ஓடியே ஆகணும், ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தாகணும், ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், படத்தை வந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நம்ம அரசியல் பேசியிருக்கோம், இந்த அரசியல் எல்லாத்தையும் போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க. அது வந்து 50-50 போறப்ப அது கொஞ்சம் பின்னாடி ஏற்படும் பாக்குறாங்க. ஆனா படம் எப்படி இருந்தாலும் படம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமே. கண்டிப்பா. பராசக்தி பட பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயந்து மிக்க நன்றி.